So hi friends, welcome back to my channel. நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம Z900 செகண்ட் வீடியோ. எனக்கே தெரியும் ப்ரோ, நீங்கள் Z900 வாங்கி ஒரு மாதம் ஆச்சு, இப்போ வீடியோ போடுறீங்களேன்னா ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சரி ஃபஸ்ட் சர்வீஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் இப்போ போட்டிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1100 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுத்தேன். ஆக்சுவலி 1000 கொடுத்துருந்துருக்கணும். ஸோ ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஸோ இப்போயாவது கொடுத்துடலாம் வண்டியை அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 45 days இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 45 days ஆச்சு. லைட்டாக முந்திரும் டிராஃபிக்கு. ஸோ 45 days ஆச்சு. சரி பார்த்தீங்கன்னா நம்மளோட Z900 சர்வீஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு. இப்போவும் வண்டி பாருங்க ரிசர்வில் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 days முன்னாடி Z900 எடுத்திருப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் விளாக்ஸ்லாம் போடணும். எங்கே போகிறது, சரி ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு வேணால் விளாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் ஃபஸ்ட் சர்வீஸ் எனக்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் க்ளோஸ் டு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வந்துடும். ஏன்னா நிஞ்சா 300க்கு பார்த்தீங்கன்னா 8-9,000 ஆச்சு. ஸோ இதில் எனக்கு ஒரு 2-3 ப்ராப்ளம் வேறு இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த 1 monthல் நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா செயின், ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா த்ராட்டில் கொடுக்கும்போது ஆஃப் ஆகுது. ஸோ இது 2 தான் பிரச்சனை. மிச்சப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம Z900ல். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆயில் சேஞ்ச் ஆகுங்க, ஆயில் ஃபில்டரு, அப்புறம் ஏர் ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி போடுவாங்க. எனக்கு தெரியல த்ராட்டில் பாடி என்ன பண்ணுவாங்க தெரியல. அப்புறம் பிரேக் பேடெல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி போடுவாங்க. ஸோ அப்புறம் செயின் க்ளீனிங் அண்ட் லூபிங், அப்புறம் செயின் பயங்கர டைட் வைக்கணும், பயங்கர லூஸு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா வண்டி லைட்டாக ஆஃப் ஆகுது. நம்ம ரெவ் மேட்ச் பண்ண கியர் டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி லைட்டாக ஆஃப் ஆகுது. ஒரு திருப்பும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆயிடுதா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு. ஸோ மிச்சப்படி வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி பட்டர் ஸ்மூத். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்லைன் 4 cylinder சூப்பர் பைக். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது 125 bhp at 9500 rpm. ஸோ 98.6 Nm of torque at 7700 rpm. இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா 0 to 100 3.3 secondsல பண்ண முடியும். நான் போகிறேன்னு சொல்ல, தட் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் நாலேஜுக்காக சொல்கிறேன் இந்த பைக்கால் முடியும் அப்படின்னு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 16. இப்போது ரோட் ஆக்சுவலி நான் ரெயின் மோட்லேயும் பெருசாக போகிறதில்ல, ஸ்போர்ட்லேயும் போட மாட்டேன். ஒரு ஆக்சுவலி ஃபுல்லாக ரோடு மோடு தான். ஸோ ரோட் மோடில் பார்த்தீங்கன்னா எனக்கு 16 km/l கொடுக்குது. நாட் பேட். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சுன்னா கொஞ்சம் மைலேஜ் கூட கொடுக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் 2-3 பிரச்சனை சார். ஆனால் 12,000 கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வண்டி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனாலும் சர்வீஸ் காஸ்ட் அதிகம் தான், 12,000. ஸோ வண்டியில் இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டெயில் டைடி போட்டிருக்கேங்க. ஸோ டெயில் டைடியும் ஃபாக் லைட்டும் மாட்டியிருக்கேன். மிச்சப்படி பெருசாக ஒரு எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லை. எக்ஸாஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கேன், ஸ்லிப் ஆன் மட்டும். ஸோ இந்த டிஎஃப்டிக்கு ஒரு டெம்பர்டு கிளாஸ் மட்டும் ஒட்டியிருக்கு. சேம். அப்புறம் இந்த மொபைல் ஹோல்டர் பார்த்தா தான் ஞாபகம் வருதுங்கிற மாதிரி அப்புறம் இந்த மொபைல் ஹோல்டர் இருந்தது. நம்ம நிஞ்சா 300 இருந்த அதே மொபைல் ஹோல்டர் தாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம Z900க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இன்னும் நான் வைக்கல. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா அதான் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டீன் பார்த்தீங்கன்னா Z900க்கு நிஞ்சா 300க்கு பார்த்தீங்கன்னா கேண்டீன் வச்சுருந்தேன். ஏன்னா கலரே பார்த்தீங்கன்னா கேண்டி லைம் க்ரீனுங்கிறதுனால வெறும் கேண்டீன் வச்சுருந்தேன். ஸோ இதுவும் அதே கேண்டி கலர் தான். ஸோ ஆனால் சொல்லுங்கள், ஒரு நல்ல பேராக வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜான் ப்ரோ மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபரை ஹையர் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். சினிமேட்டிக்லாம் பாருங்கள், பட்டாசு எடுத்துகிட்டு இருக்காரு. 121 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் செல்லில் பார்ப்பறேன். இப்போ பட்டாசா இருக்குது. உங்களை தான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இவர் மாதிரி ஒருத்தர் ஹையர் பண்ணி நினைக்கிறேன் வீடியோ எடுக்க. கவாசாக்கி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் விட்டதுக்கு அடுத்த நாளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலைல 7 மணி ஆகுது. ஸோ ஏன் ப்ரோ சர்வீஸ் விடும்போது நீங்கள் அப்படியே வ்ளாக் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கேமரா மாட்டும் போது பார்த்தீங்கன்னா கேமராவோட கிளாம்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட் கூட மவுண்ட் பண்ணுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுத்து. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் அங்கே வ்ளாக் பண்ண முடியல. எப்படின்னா கேமரா மாட்ட முடியும், மாட்டினா எப்போ வேணால் விழுகலாங்கிற கட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேமரா போடலை. வ்ளாக் இப்போ கூட வ்ளாக் ஆகுது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் தெரில, ஏன்னா வேறு ஒரு மவுண்ட் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு. ஸோ சர்வீஸ் காஸ்ட்டுக்கு வரும். ஸோ சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அப்ராக்ஸாக 11,000 பட் நான் கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா 9,509 rupees. ஸோ
நான் இது பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுனால ஒரு 2000 ரூபா சேவுங்கிறதுனால ஓகே அதிகம் தான், பட் எனக்கு சேவ் 11,000 போனேன். பட் 9,500 இதுங்கப்போ சேவ் 9,509 ருபீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3,773 ருபீஸ் லேபரு. ஸோ 5,700 பார்த்தீங்கன்னா இது இந்த பார்ட்ஸுக்கலாம். ஸோ ஆயிலுக்கே பார்த்தீங்கன்னா 4,000. ஸோ ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா 4,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஃபில்ட்ரு, சேர் ஃபில்ட்ரு அதெல்லாமே க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க ஆப்வியஸ்லி. ஸோ பிரேக் பேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி போடுறேன். ஏன்னா பட்டு நிற்கிது, முன்னாடி இந்த அளவுக்கு இவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை. ஸோ இப்போல்லாம் பக்காவாக நிற்கிது. ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா 16. ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்ஸ் போய் வந்தாச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வண்டி ஹில்ஸ் ஏற்றியாச்சு. அடுத்த எங்கேயாவது ஹைவேல தான் கிடைக்கும். நான் இந்த வண்டி இன்னும் ஹைவேல ஓட்டினதே கிடையாது. ஸோ ஹைவேல தான் எடுத்து இப்போதைக்கிற கேன்டீன் தான் பேர் வச்சுருக்கேன். ஏன்னா பழைய பைக்குக்கு இது மாதிரி கேன்டீன் தான் வச்சுருக்கேன். ஸோ ஹைவேக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகணும். ஒரு ட்ரிப் அடிக்கும், ஒரு லாங் ட்ரிப் கன்னியாகுமரி அந்த மாதிரி தான் அடிக்கலாம் பார்க்குறேன். நடக்காது போலேங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட்டப் பில், ஸோ லேபர் இதெல்லாமே உங்களுக்கு நான் இப்போது அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம Z900 ஃபஸ்ட் சர்வீஸோட லேபரோட பில் மட்டும். ஸோ லேபரோட பில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,773 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ்க்கான ஜென்ரலான ஒரு காஸ்டிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் லூப் அண்ட் கிளீனிங்க்கு, அப்புறம் கன்சியூமபிள்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் டோட்டலாக 5,734 ருபீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் டாப் அப் பண்ணியிருக்கு, அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் என்ஜின் ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் லூப்மெண்ட் க்ளீனிங்கு, அப்புறம் கேஸ்கெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பின் காட்டரா. ஸோ அது வேறு ஒரு 50 ருபீஸ். ஸோ எல்லாமே டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 9,509 ருபீஸ். ஸோ மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முடிஞ்சால் சொல்கிறேன். அதெல்லாம் காமிச்சிடுறேன். ஆக்சுவலி என்னென்ன பார்த்துருக்கேன்னா ஹசார்ட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா இது வண்டி இன்பில்ட்டாகவே வந்துடும். ஸோ மொபைல் ஹோல்டர் போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் மாட்டியிருக்கேன். ஸோ டேங்க் கிரிப்பு. ஸோ வீலி தான் பண்ணால், நான் வீலி எனக்கு பண்ண தெரியாது, வீலி தான் பண்ணால் கிரிப்பாக இருக்குங்கிறதுக்காக ரைட் பண்ணுறதுக்காக டேங்க் பேட்ஸ் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெயில் டெடி ஸ்லிப் ஆன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆன் த வே. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆனும் போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டாய்லெட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் பைக் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக தொடர்ந்து வரும். அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ், லோன் டீட்டெயில்ஸ்லாம் இப்போதைக்கு வேணாம். நான் அது ஒரு டீட்டெயிலான இது சொல்கிறேன். நான் வண்டி லோனா ரெடி கேஷா என்ன ஏது, ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தனியாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். சிக்னல் இருக்குது, நம்ம சிக்னலை மதிப்போம். நான் யாரும் இல்லாத கடைக்கு யாருக்கடா டீ ஏற்றுறங்கிற மாதிரி, யாருமே இல்லாத இதுக்கு எதுக்கடா வண்டி நிப்பாட்டுறேன். பட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படியே முடிச்சுப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டாய்லெட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூப்பர் பைக் வீடியோஸ்லாம் வரும். அந்த புஷ்பா புல் பயங்கரமான புல். ஸோ இதோட அப்படி வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.